ஹலோ ஹலோ. இந்த விதமாகவே இந்த வல்லரக்கனுடைய ஆட்சி பொறுக்க முடியாமல் 54 தேசத்து மன்னர்களும் இவனை போர் தொடுத்து வருகின்றார்கள். சரி, பார்த்தான் வல்லரக்கன் எப்படி அழுது புலம்புகின்றான் பாருங்கள். எப்படி அண்ணன் இல்லை தம்பி இல்லை ஆதரிக்க ஒருவர் இல்லை போவதற்கு ஒருவரையும் கண்டேனில்லை இல்லை வட இல்லை என்று இல்லை வட இல்லை என்று நினைத்தானே வல்லரக்கல் அண்ணன் இல்லை தம்பி இல்லை ஆதரிப்பார் ஒருவர் இல்லை உதவிப்படை போவதற்கு ஒருவரையும் கண்டேன் இல்லை பகவானே. சரி சரி அப்படி என்று நினைக்கும் பொழுதுதான் அவனுடைய கண்ணுக்கோ தெரிகின்றது ரகசிய சுரங்க பாதையானது. அந்த பாதையின் வழியாகவே ஓடினான் வல்லரக்கன். வந்தடைந்தான் காகம் கூட கண்டறியாவனும் கள்ளப்படை வனத்திலே வந்த வல்லரக்கன் என்ன செய்கின்றான் நினைக்கின்றான். என்ன நினைக்கின்றான்? ஐயோ தப்பி பிழைத்துக் கொண்டோம். இருந்தாலும் இவர்களுக்கு பயந்து ஒரு நாள் வாழலாம், ஒரு வாரம் வாழலாம், ஒரு மாதம் கூட வாழலாம், ஒரு வருடம் வாழலாம். ஆனால் என்றென்றைக்கும் பயந்து இவர்களுக்கு பயந்து நாம் வாழ முடியாது என்று நினைத்த வல்லரக்கன் என்ன செய்கின்றான்? இந்த உலகத்திலே வெறுது என்பதை அறிய வேண்டும். ஆமா அப்படி நினைக்கும் பொழுது உலகத்தில் வெறிதோ அந்த இறைவனுடைய தொண்டன் தான் பெரிது என்று நினைத்தான் அரக்கன். ஆகவே நாமும் தொண்டனாகவே சமைய வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கின்றார்? தவமானது இருக்கின்றார். எப்படி தவம் இருக்கின்றார்? 12 ஆண்டு காலம் சிறப்போடே தவம் இருந்து வருகின்றான் இந்த வல்லரக்கன். தலை கீழுமாகவே கால் மாடு மேலாகவே தலை கீழும் கால் மேலுமாகும் என்று தவம் இருக்கின்றார். இப்படி தவமானது இருந்து வரக்கூடிய நாளையில் இவனுடைய தவ வலிமையானது முக்தி அடைந்து அந்த கைலாச மலையோ கிடுகிடு ஆடுகின்றது. கேட்கின்றாள் பார்வதா தேவி. என்ன கேட்கின்றாள்? பகவானே, என்ன ஒரு நாளும் இல்லாமல் திருநாளாகவே இந்த கைலாச மலை இப்படி ஆடுவதற்கு காரணம் என்ன? பெண்ணை பார்வதி, சுவாமி, காகம் கூட கண்டறியா வனத்தில் கள்ளப்படை வனம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் அந்த வல்லரக்கன் தவம் புரிந்து வந்தான். ஆகவே அவனுக்கு வரம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். சுவாமி, நானும் வருகின்றேன். வேண்டாம் பார்வதி, நாம் இருவேறு போக கூடாது. இந்த கைலாச மலையில் ஒன்று சக்தி மையம் இருக்க வேண்டும், சிவமயம் இருக்க வேண்டும். 2 மையம் இல்லாவிட்டால் இந்த கைலாசம் இருள்மயமாகிவிடும். ஆகவே முதல் கோட்டை காவலாளி நந்தியின் பெருமாள் வருகின்றார். சரி, நந்தி பகவானை அழைத்து வாராய் நந்தி. வந்தேன் சுவாமி. அந்த காகம் கூட கண்டறியாவனம் கள்ளப்படை வனத்திலே காட்டிருக்கன் என்னை நோக்கி கடும் தவசானது புரிந்து வருகின்றார். அவனை அழைத்து இங்கு வருவாய் என்று சொல்ல சரிதான். தேவரோ கள்ளப்படை வனத்திற்கே வருகின்றார். பார்த்து யார் சுற்றி பார்க்கின்றார். அங்கு ஒருவரையும் காணவில்லை. ஒரு புற்றிக்குள் இருந்து நம சிவாய் என்று சொல்லக்கூடிய மந்திரம் மட்டுமே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. தேடுகின்றார் நந்தி பகவான். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அந்த மந்திரம் வரும் சத்தம் வரும் திசை நோக்கி போனார். அந்த புற்றின்குள் இருந்து அந்த சத்தமானது ஒலிக்கின்றது. பார்த்தார் நந்தி பகவான். என்ன செய்தார்? இதற்குள் தான்
வல்லரக்கன் இருக்கிறான் என்று உணர்ந்து ஆமா. வல்லரக்கனை அழைத்துக் கொண்டு நந்தி பகவான் எப்படி வருகின்றார் பாருங்கள். எப்படி வருகின்றார்? வளகாத வளகாத வழி கடந்து எரியும் மயிலாற்றி பாலமிட்டார் காலம் கடந்தவர் கரை ஏறி மாதவனாகி செல்லுவாரா இப்படி அரக்கனும் நந்தி பகவானுமாகவே ஆமா ஏகி வளகாத வழிகள் நடந்து நடந்து கைலாச மலைக்கு வருகின்றார்கள். சரி பார்த்தார் பகவான் என்ன சொல்லுகின்றார்? வல்லரக்கனை அழைத்து கேட்கின்றார். என்ன அரக்கா, சுவாமி என்னை நோக்கி 12 ஆண்டு காலம் நீ தவம் இருந்த காரணம்? சுவாமி, நான் பாதாள லோகத்தை ஆட்சி புரிந்து வந்தேன். சரி, என்னுடைய செங்கோல் ஆட்சி காரணமாக சரிதா அனைத்து தேசத்து மன்னர்களும் என் மீது போர் புரிந்து வருகின்றார்கள். ஆ. அதற்கு பயந்து நான் கள்ளப்படை வனத்திலே சென்று தவம் புரிந்தேன். சரி, தூண்டு விரலில் சிரசு தவமானது இருந்தேன், உங்களை கண்டேன். ஆமா. சரி வல்லரக்கா, உனக்கு என்ன வரமானது வேண்டும்? தூண்டு விரலால் சிரசு இறக்கக்கூடிய வரமானது எனக்கு வேண்டும். தூண்டு விரலுக்கு தலை தெரித்தோடும்படி வரமானதை கேட்கின்றான் இந்த வல்லரக்கன். ஆமா. பகவானோ வரமானது எப்படி உடைக்கின்றார் பாருங்கள். எப்படி? கலந்ததில் உனதுடல் பொடிபடவே கரமதில் உனதுட பொடிபடவே. வந்தே நீ கேட்ட வரமதுதான். கேட்ட வரந்தார் சிவனார் என்று வருந்தார் சிவனார் என்று கேட்ட வரம் வருந்தார் சிவனார் என்று திருவையுடன் மனங்களை போர்த்தார் உலகுடன் களை போர்த்தார் போர் போர் உண்மை உழைப்பு உயர்வு கிராமிய கலையை வளர்ப்போம். வாந்தடும் தூரமுன் புகழட்டும். அன்பு தன்பிற்கு என் இனிய வாழ்த்துக்கள். இப்படிக்கு ரஜினி முருகன் நம்பிபத்து. விரைவில் வரவிருக்கும் கூலி திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துகிறோம். இப்படியாகவே சரி கேட்ட வரந்தார் சிவனார் என்று ஆமா. அங்கே ஆடினான் பாடினான் ஆனந்த கூத்தாடுகின்றான். சரிதான். அங்கே கைலாசமலை விட்டு வருகின்றான். பார்த்தார் நாரதர், என்ன செய்தார்? இந்த காட்டரக்கனுக்கு இந்த வரத்தை கொடுத்திருக்கின்றாரே, ஆமா. இவன் நல்லவன் என்று பார்ப்பானா கெட்டவன் என்று பார்ப்பானா? ஆமா. யாரையும் பார்க்க மாட்டான். அனைவரையும் கொண்டு விடுவான், உலகத்தை அழித்திடுவான் என்று உணர்ந்த பகவான் ஆமா. அவர் அந்த நாரதர் ஒரு சூழ்ச்சியானது செய்கின்றார். சரிதான். சூழ்ச்சியின் காரணமாக அந்த வரத்தை தந்தவரிடமே சோதிக்கும்படி திருப்பி அனுப்புகின்றார். ஆமா. அப்படி வல்லரக்கன் வருவதை கண்டு அனைவருமே ஓடுகின்றார்கள். யார் யாரெல்லாம் ஓடுகின்றார்கள்? எல்லாரும் ஓடுகின்றார்கள். ஆனால் அந்த கைலாச மலையிலிருந்து யாரும் ஓடவில்லை. மாயமாகவே ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகின்றார். ஆமா, ஓடுவது போன்று ஒரு மாயை காண்பிக்கின்றார். பரமசிவன் ஓடுவது போல் ஒரு மாய பிம்பத்தை காண்பிக்க, ஆமா. அந்த பிம்பத்தின் பின்னாலாகவே அந்த வல்லரக்கன் ஓடுகின்றார். பார்த்தார் பகவான், என்ன செய்கின்றார்? இந்த வல்லரக்கனுக்கு பயந்து நான் நெடுநாள் ஓட முடியாது என்று சொல்லி ஆமா. அந்த 33 தேவாதி தேவாட்களை ஒரு நந்தவனமாகவே சமைத்தார். சரிதான். அதில் பார்வதா தேவி 50 அரளி மலராகவே சமைத்து ஆமா. அதில் சிவலிங்கமாகவே ஒளிந்து கொண்டார். ஆமா. இவர் இப்படி இருக்கும் பொழுது சரிதான். பின்னாலே வந்தானே காட்டரக்கன், இதுவரை வந்த சிவனை நாம் காணவில்லையே. இங்குதானே வந்தார். எங்கே போயிருப்பார்? எந்த போனாலும் இந்த பாதைக்கு தானே வரணும். ஒரே பாதத்தான். அப்படி என்று சொல்லி அந்த நந்த வனத்தின் வாசலிலே இருக்கின்றார். ஆமா. இப்படி இங்கு இருக்கும் பொழுது நினைக்கின்றார் பரமசிவன், என்ன நினைக்கின்றார்? நம்மளை இந்த அரக்கனை அழித்து நம்மளை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அத்தான் தான் வர வேண்டும். அப்படி நினைத்து ஆமா. இப்படி இருக்கும் பொழுது அந்த மாய கண்ணன் எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து வருகின்றார் பாருங்கள். எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து வருகின்றார்? அந்த ஆயர்வாடி ஊரதிலே ஆயருடைய
தெருவுக்கு 1008 வீடு, வீட்டிற்கு ஒரு கன்னி பெண்கள். ஆமா. அந்த கன்னி பெண்கள் கூட்டத்திலே ஆ, வடமதுராபுரி வட்டணத்திலே சரிதான். ராமசந்தங்கை தேவிக்கு 8வது குழந்தையாகவே பிறந்து இந்த ஆயர்வாடி வட்டணத்திலே ஆமா, அசோதைக்கும் நந்த கோடுக்கும் ஆமா, வளர்ப்பு மகனாகவே வளர்ந்து வருகின்றார். அந்த மாயக்கண்ணன் வளர்ந்து வருகின்றார். சரிதான். நினைக்கின்றார், என்ன நினைக்கின்றார்? நம்முடைய அத்தானுடைய இன்னல்களை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் சொன்னால் நாம் சில லீலைகளை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆமா, இவர் இரவுதோறும் அந்த ஆயர்வாடி வட்டணத்தில் உள்ள வீடுகளில் பால், தயிர், மோர், வெண்ணெய் இவைகளை திருடி உண்கின்றார். பார்த்தார்கள் கோபியா திரிவன்கள். என்ன செய்கின்றார்கள்? இந்த கல்வனை ஒரு நாளாவது பிடிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் காவல் இருக்கின்றார்கள். ஒரு நாள் காவலிலே மாயக்கண்ணன் பிடிபட்டார். ஆமா, அவர்களுடைய கையை தட்டிவிட்டு ஓடினார். சரிதான். மறுநாள் காலையிலே அனைவரும் அசோதையிடம் வந்து அவளாடி சொல்கின்றார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? கண்ணனை அழைத்து கேட்கின்றாள் அசோதை. கண்ணா, அம்மா, இவர்கள் சொல்வதெல்லாம் உண்மையா? அம்மா, இவர்கள் பொய் சொல்லுகின்றார்கள் என்று மாயக்கண்ணன் என்ன சொல்கின்றார் பாருங்கள். என்ன சொல்லுகின்றார்? சொல்லாத கோபி மாரம்மா, சொல்லாத கோபி மாரம்மா, இவர்கள் இல்லாத வார்த்தைகளை சொல்லுறார் சும்மா, சொல்லுறார் சும்மா. சொல்லாத கோபி மாரம்மா, இருட்டில் ஊறி எட்டுமா, இருட்டினில் உரியட்டுமா, ஊறி எட்டினாலும் வெண்ணையை திருடுவேனோ, திருடுவேனோ, பெண்ணை இங்கே கிடையாதா. அம்மா, என்னப்பா? இவர்கள் சொல்வதெல்லாம் சுத்த பொய். அப்படியா? இங்கு வெண்ணெய் கிடையாதா அம்மா? நம்ம வீட்டிலே இருக்கு. இவர்கள் எல்லாதையும் பொல்லாதையும் சொல்லுகின்றார்கள் சரி, என்று சொல்லுகின்றாள் இந்த அசோதை. என்ன சொல்லுகின்றாள்? மகனே, அம்மா, இந்த ஆயர்வாடி பட்டணத்திலோ அனைவர்களுக்கும் பெண் குழந்தை, ஆமா, எனக்கு மட்டும் நீ ஆண் குழந்தையாகவே பிறந்திருக்கின்றாய். ஆமா, ஆகவே உன் மீது அனைவரும் பொறாமைப்பட்டு ஆமா, இப்படி ஆவலாளி சொல்லுகின்றார் மகனே. அப்படியாம்மா? ஆகவே சரிதான். உன் தந்தைக்கும் வயதாகிவிட்டது. ஆமா, நம்முடைய குலத் தொழிலான ஆடு மாடுகளை மேய்த்து வா என்று சொல்ல ஆமா, ஆகட்டும் என்று மாயக்கண்ணன் எப்படி வருகின்றார் பாருங்கள். எப்படி? கொம்பு பசுக்களை மாயந்திரட்டி எல்லோ, திரட்டி எல்லோ குளிர்ந்த நிழலிலே போட்டு சேர்த்தார். கொம்பு பசுக்களை மாயந்திரட்டி எல்லோ, திரட்டி எல்லோ, போட்டு சேர்த்தார். கடுவாய் வந்தாலோ கலங்க மாட்டார், கலங்க மாட்டார். இந்த செடிக்குள்ளே இருந்தே கொண்டே துறவி சிங்குளே வாசிப்பாரா, செடிக்குள்ளே இருந்து கொண்டே உறவி குழல் வாசிப்பாரா. மாயக்கண்ணன் ஆமா, கொம்பு பசுகளை திரட்டிக் கொண்டு சரிதான். அப்படியே அந்த யமுனை ஆற்றான் கரையிலே ஆமா, கண்டகி என்ற ஆற்றின் கரையோரத்தில் வருகின்றார். ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கின்றார். ஆமா, அப்பொழுது பார்த்தார், நம்முடைய அத்தா நாம் இருப்பதை உணர வேண்டும் என்று சொன்னால் சொன்னால் நாம் இந்த சுருதி சீங்குழலை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆமா, சீங்குழல் சத்தம் கேட்டவுடனே ஓடி வருவார். அப்படி என்று அழகாகவே இந்த சுருதி சீங்குழல் வாசிக்கின்றார். ஆமா, இந்த சுருதி சீங்குழல் சத்தமானது காதில் கேட்டு கேட்டு காட்டரக்கனுக்கு பயந்திருந்தாரே அந்த பரமசிவன் ஆமா, நினைக்கின்றார், என்ன நினைக்கின்றார்? இவ்வளவு அழகாக இந்த சுருதி சீங்குழல் வாசிக்க முடியுமேயானால் நம்முடைய அத்தானாத்தான் முடியும் என்று சொல்லி ஆமா, அப்படியே அந்த சீங்குழல் சத்தம் அந்த திசையை நோக்கி ஓடி வருகின்றார். சரிதான். ஓடி வந்து அத்தான் அவை என்று ஒத்தன விழுந்தார். ஆமா, அத்தானா மைத்துனா, அத்தான் அவன் புரட்டி புரட்டி பார்க்கின்றார்.
முதுகிலே வச்சரகையை கண்டார். ஆமா. அப்பொழுது நம்முடைய அத்தான் தான் என்று நினைத்து சரிதான். அவருக்கு காராவின் பால் கறந்து கண்ணன் குடிக்கின்றார். சரிதான். பால் குடித்த பரமசிவனோ பறக்க பறக்க முளைக்கின்றார். முளைத்த பொழுது கேட்கின்றார். என்ன கேட்கின்றார்? அத்தான் நடந்த கதை என்ன? ஏன் இப்படி வந்து ஓடி வந்து ஒளிந்து கொண்டிருக்கின்றீர்கள்? காட்டரக்கன் ஒருவன் சரிதான். 12 வருடமாக தவமானது இருந்து வந்தான். அவன் தூண்டு விரலால் சிரசை அறுக்கும்படி வரமானது கேட்டான். நீங்களும் கொடுத்திருப்பீங்களே? ஆமா, கொடுத்துட்டேன். நீங்க கேட்பதை கொடுப்பது தானே நம்முடைய கடமை. ஆமா, கொடுக்கணும்ல. ஆமா ஆமா. வரத்தை கொடுத்த காரணத்தினாலே இப்படி நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். அவன் என்னையே துரத்தி வருகின்றான். ஆகவே இப்பொழுது அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவனை கொன்றே வர வேண்டும் மைத்துனா. அவனை கொன்று என்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்ல அப்பொழுது சரிதான். இந்த மாயக்கண்ணன் சொல்கின்றார். என்ன சொல்லுகின்றார்? அத்தான் மைத்துனா, அந்த அரக்கனை நான் கொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய ஆடு மாடுகளை யாரத்தான் வைப்பார்? இந்த ஆடு மாடுகளை நான் பார்த்துக் கொள்கிறேன். வெட்டும் என்று சரி சரி என்று சம்மதித்து ஆடு மாடுகளை மாயக்கண்ணன் பரமசிவனிடத்திலே ஒப்படைத்து எப்படி வருகின்றார் பாருங்கள். எப்படி நமஸ்காரம் பலது செய்தே சடிதிலே நமஸ்காரம் பலது செய்தே நானும் சடிதிலே மக்காகவே நடந்தே உறுதி கொலை செய்தவரை நமஸ்காரை கோவிந்தே ஆனால் வாரை நின்று மெல்ல நடந்தார். என்ன நினைக்கின்றார்? இந்த காட்டரக்கனை கொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு பெண் வடிவால் தான் நாம் கொல்ல முடியும் என்று சொல்லி ஆமா, ஒரு பெண் நினைத்தால் தான் முடியும். மறுபடியும் பெண்ணாகவே சமைந்தார். ஆமா. பெண்ணிலும் அழகு பெருமாள் என்று சொல்லுவார்கள். அந்த பெருமாளே வெண்வேஷம் கொண்டாள். எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். அப்படி என்று இந்த மாயக்கண்ணன் வெண்வேஷமானது கொண்டு சரிதான். இந்த காட்டரக்கன் இருக்கின்றானே ஆமா, அந்த இடத்திற்கே வருகின்றார். வந்து என்ன செய்தார்? அந்த பெண்ணை பார்த்தான் அரக்கன். சரிதான். நாம் எதற்காக வந்திருக்கின்றோம் என்பதை உணராமல் மறந்து பெண் பேரிலே காதலானது கொண்டான். சரிதான். அடி கேட்கின்றான். என்ன கேட்கின்றான்? பெண்ணே, உன்னுடைய ஊர் என்ன? என் ஊர் ஆயர்பாடி பட்டணம். உன்னுடைய பெயர்? என் பெயர் கிருஷ்ணாவதி. உன்னுடைய ஊர் ஆயர்வாடி பட்டணமா? ஆமா. உன்னுடைய தாய் தந்தையர் பேர் என்ன? என் தாய் பேர் யசோதா, தந்தை பெயர் நந்தகோபன். உனக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா? ஒரே ஒரு தடவை இருக்கு. சரி, இப்பொழுது நீ எங்கு செல்கின்றாய்? என் கணவன் கூட சிறிய சண்டை ஆகிட்டது. சரி, அவங்க கூட எல்லாம் இருக்க முடியாது. அதான் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். சரி, அப்பொழுது நாம் இருவரும் திருமணமானதை செய்து கொள்வோமா? உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா? ஒரே ஒரு முறை ஆகியிருக்கின்றது. அப்போ நீங்கள் என்னை திருமணம் செய்தால் உங்கள் மனைவி என்னை வாடி போடி எழுடி பிடிடிம்பா, நான் என்ன செய்ய முடியும்? அப்படி சொன்னால் எனக்கு நீங்கள் ஒரு சத்தியம் தான் செய்து தர வேண்டும் என்று சொல்ல என்ன செய்கின்றான் பாருங்கள். என்ன செய்கின்றான்? என்ன சத்தியம் தான் செய்து தர, என்ன சத்தியம் தான் செய்து தர, அணையிட போக வேண்டாம். எளிதான ராணை உண்டே, எளிதான ராணை உண்டே, எடுத்து தோசம் என்று நினையாமல் தொண்டையிலே நான் காண தொண்டில் சத்தியந்தால் கொண்ட காதல் பிழைவறிவர் தெரியாமல், கொண்ட காதல் பிழைவறிவர் தெரியாமல் காதலினால் மதிமயங்கி கரை கண்டனர் கொடுத்தவரோ செய்வதல்ல பாரணவே, நான் செய்வதல்ல பாரணவே, அறியாமல் கையெடுத்து தோன்று வீரல் கழுத்தடியிலே வட்ட போதே போய்தல்லோ அரக்கன் தலை கொடுகுடி வானில் வீழ்ந்திடுமாவே.